வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்வஜி அகாடமி. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வர்றோம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு பார்ட் சேர்ந்தது தான் இந்த யூனிட் 3ன்ற ஒரு யூனிட். ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 4 வீடியோ பார்த்துட்டோம். இனிமே என்ன பண்ண போறோம்னா இந்த லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் வீடியோஸ் அப்படி சைட் பை சைடா கொடுக்க போறோம். அப்போ ஒரே நேரத்தில் நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிப்பீங்க, லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிப்பீங்க. ஸோ வேகமா இந்த யூனிட் 3 நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஸ்கிரீன்ல நடத்துற ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, நம்ம இதைத்தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியலை வச்சு மெட்டீரியலை தரமா நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்கு, யூஜியில் நீங்கள் படித்த டெக்ஸ்ட் புக்கு அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கு, அதுபோக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருந்து சம்ஸ் எடுத்து தரமாக நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மெட்டீரியல் வேணும் சார், கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தர்ற இந்த மெட்டீரியலை நம்ம புக்காக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ 2 டேஸில் நமக்கு புக்கு கைக்கு வந்துடும். புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம புக்கோட இமேஜ். இன்னைக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் கிளாஸு ஈஸியா லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு, முக்கியமான ஃபார்முலாஸ் ஃபுல்லா இன்னைக்கு ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். பார்க்கலாமா? லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டெஃபினிஷன் பார்த்தோம்னா, the Laplace transform of a function f of t is defined as. இப்போ f of t அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்ல போறோம். லாப்லேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், ஸோ அதனால இந்த நோட்டேஷன் எப்படி போடுறோம் பாருங்க, எல் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் f of t. இதை ஜென்ரலா என்ன பண்ணிடலாம்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு லாப்லேஸ் பார்க்க போறோம். இதை ஒரு நோட்டேஷன் சொல்லலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் கவனிச்சுக்கோங்க டீச்சர்ஸ். பேசிக்கே இதுதான். லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா பேசிக் ஃபார்முலா இதுதான். இன்டெகிரல் 0 to infinity e power minus st f of t dt. அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி e power minus st போட்டுக்கிறணும். இதை இன்டெகிரேட் பண்றோம் 0 to infinity. இதுதான் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா. இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லாப்லேஸ் போட்டோம்னா அது என்னன்னு சொல்றோம், எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்றோமா. அப்ப இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன வந்துடும், எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்னதான் வரும், இந்த எஃப்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதோட நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கோம். இப்போ பேசிக் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதுதான் நம்ம மெமரி பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? எல் ஆஃப் 1, எல்லுங்கிறது லாப்லேஸ். அப்போ எல் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 by s. s must greater than 0. ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, ஸோ 0வோட கிரேட்டரா இருக்கணும். அடுத்து எல் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 by s ஸ்கொயர்டு. எல் ஆஃப் டி பவர் n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n plus 1, n ஈக்குவல் டு 0, 1, 2 எட்ஸெட்ரா. நெக்ஸ்ட் எல் ஆஃப் இ பவர் ஏடி ஈக்குவல் டு 1 by s மைனஸ் ஏ. இது வரைக்கும் நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலானது. இந்த 4ஐயும் பாருங்க, இதுக்கு நான் ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றேன். எல் ஆஃப் சைன் ஏடி ஈக்குவல் டு ஏ பை எஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட். இப்போ இது ரெண்டும் ஒரு செட்டா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து எல் ஆஃப் காஸ் ஏடி ஈக்குவல் டு எஸ் பை எஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு. இங்க டினாமினேட்டர் பாருங்களேன், இங்கேயும் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட், இங்கேயும் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு. இங்க நியூமரேட்டர்ல ஏ இருக்கு, இங்க எஸ் இருக்கு. இது எப்படி சார், இப்போ சைன் காசு ஏடி வந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. ஆனா மேல அதாவது நியூமரேட்டர்ல ஏவா எஸ் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் இருக்கா, காஸ் ஏடி வந்தா எஸ் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஞாபகத்துக்காக சொல்றேன். மேல என்ன வரணும், எஸ் வரணும். அப்படி இல்லைன்னா ஏ. சைனுனா மேல ஏ வரும், காசுனா மேல என்ன வரும், எஸ் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டும், இது வந்து சைன் ஏடி காஸ் ஏடிக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹச் வரும். அப்ப சைன் ஹச் ஏடிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த சைன் எழுதணும் இல்லையா, இதுல இந்த இடத்துல மைனஸ் மட்டும் போட்டுக்குருவோம். சரிங்களா? அப்ப ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. அதே மாதிரி காஸ் எடுத்துக்கோங்க. இந்த காஸ் படிச்சுட்டீங்கன்னா இதை எழுதலாம். காஸ் ஏடி இருக்குல்ல, இங்க ஹச் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அப்ப எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ ஃபார்முலா படிக்கிறப்பயே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? லீனியர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. லாப்லேஸ் எல் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி பிளஸ் பி ஜி ஆஃப் டி. அதாவது எஃப் ஆஃப் டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றோம். ஸோ எல் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி பிளஸ் பி ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு லாப்லேஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம், எல் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி. இதை எப்படி எழுதணும், எஃப் ஆஃப் கேபிட்டல் எஸ்ன்னு எழுதணுமா.
அதே தான் இங்கேயும் எழுதுறோம். எல் எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதணும். அதே மாதிரி இந்த இருக்கா எல் எஃப் ஆஃப் டி, இந்த ஏவை தூக்கி முன்னாடி கொடுத்துருங்க. ஏவை முன்னாடி கொடுத்துட்டு எல் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எஸ்ன்னு வந்துடும். இதா நம்ம இதை தான் எழுதுவோம். சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஏ எழுதிட்டு இந்த எல் லாப்லஸ் உள்ள வரப்ப என்ன ஆயிரும், இந்த ஸ்மால் ஜி ஆஃப் டிங்கிறது கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ்ன்னு எழுதிடுவோம். ஓகே டீச்சர்ஸ், இது நார்மலா நம்ம இந்த செட் லாங்குவேஜ்லாம் படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த முன்னாடி இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டு வந்துட வேண்டியதான். எல் உள்ள போறப்ப இந்த ஏபியை அப்படியே ஜஸ்ட் முன்னாடி போட்டு எழுதிக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து லீனியர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஷிஃப்டிங் தியரம்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இருக்கு, செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா எல் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். ஸோ ஃபுல்லா வந்து மெமரி பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். இதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சம்மு. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம் நம்ம போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லா நமக்கு தெரியணும். டீச்சர்ஸ், உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம், புக்கு பிரிண்டட் புக்காவே நம்மகிட்ட இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இன்வெர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இப்போ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல முக்கியமான ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்வெர்ஸ் லாப்லஸ்ல முக்கியமான ஃபார்முலா மட்டும் பாருங்களேன். எல் ஆஃப் எல் இன்வெர்ஸ், எல் இன்வெர்ஸ்ன்றனால 1/s ஈக்குவல் டு 1. அதே மாதிரி எல் இன்வெர்ஸ் 1/s plus s power n plus 1 equal to t power n minus 1. அடுத்து தேர்ட் ஒன் 1/s minus a க்கு இன்வெர்ஸ் லாப்லஸ் பார்த்தோம்னா e power at. நெக்ஸ்ட் s squared plus a squared க்கு இன்வெர்ஸ் வந்து cos at. அதாவது நம்ம இதை வச்சு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, அது அப்படியே எல் இன்வெர்ஸ்னு போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ cos at நீங்க என்ன படிச்சீங்க? இருக்கா cos at சொன்னோம் இல்லையா, அப்படியே இதுல இருந்து எழுதிக்கிற வேண்டியதான். cos at equal to L அப்படி போட்டோம்னா அங்கிட்டு போய் L இன்வெர்ஸ் வச்சு எழுதிக்கலாம். s by s squared plus a squared. ஓகேவா? ஒன்னு தெரிஞ்சா போதும். இதுக்கு இதுனா இதுக்கு இது வந்து இன்வெர்ஸ், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஓகே டீச்சர்ஸ், இங்கேயும் பாருங்க இன்வெர்ஸ் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது L இன்வெர்ஸ் ஆஃப் f of s minus a equal to e power at f of t. ஸோ இதுதான் வந்து இன்வெர்ஸ் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். இது கன்வல்யூஷன் தியரம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடிக்கடி கேட்கறது. ஸோ கன்வல்யூஷன் தியரம் என்ன அப்படின்னா இதுதான். எல் ஆஃப் எஃப்ஜி ரெண்டு இதை வச்சு கொடுத்துருக்காங்க. எஃப்ஜி அதாவது எஃப் மட்டும் தனியா வரும். இப்போ எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா இதுக்கு லாப்லஸ்னா என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இங்கே எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம். எஃப்ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷனை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? எஃப்ஜி டின்னு வந்துச்சுன்னா இந்த எல்ல உள்ள கொண்டு வர்றப்ப தனித்தனியா எழுதுறப்ப இங்கே மல்டிபிகேஷன் எழுதுவோம். எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ்ன்னு ரெண்டு சேர்த்து வரும். இது வந்து கன்வல்யூஷன் தியரம். அடுத்ததுல ஒரு முக்கியமான ஒரு இது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னா u ஆஃப் t மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இங்க வந்து 1. ஜீரோல வந்து t வந்து இந்த ஏவோட சின்னதா இருக்கணும். ரெண்டு தானே எடுத்திருக்கோம், t மைனஸ் ஏன்னு தான் எடுக்கிறோம். இந்த tங்கிறது ஏவோட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா 0. அதே இது a இல்லைன்னா ஏவோட பெருசா வந்துச்சு அப்படின்னா 1. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே டேபிளாக கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி படித்த முடியாது ஃபார்முலா, அதை ஃபுல்லாக அப்படியே அந்த ஃபங்க்ஷன் அதுக்கான ஃபார்முலாவை டேபிளாக கொடுத்துருக்கோம். இதுதான் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே வந்து இன்டெகிரல் வச்சு எழுதியிருக்கோம் பாருங்க. இன்டெகிரல் 0 to infinity e power minus st f of t dt. இதை தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். இந்த ஃபார்முலாவை தனித்தனியாக இருக்கிறத அப்படியே உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஒரே டேபிளில் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே டேபிள்ல வந்துடும். அதே மாதிரி அடுத்தது இன்வெர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டேபிள் வந்துடுது. இந்த ஃபார்முலா எல்லாமே ஒரே டேபிள்ல வந்துடும். டீச்சர்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலாவை ஒரே டேபிள்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்க ப்ராப்பர்ட்டி டைம் டொமைன்ல என்ன, லாப்லஸ் டொமைன்ல என்ன. லீனியாரிட்டி நம்ம எப்படி எழுதுவோம், a f of t plus b g of t இருக்கு அப்படின்னா இதே இது லாப்லஸ்ல இந்த f of t அப்படின்னா கேப்ஸ்ல இங்கே f of s னு போடுவோம், g of t அப்படின்னா கேப்ஸ்ல g of s னு போடுவோம். அவ்வளவுதான் இதுக்கு வித்தியாசம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் இருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு, செகண்ட் ஷிஃப்டிங் வந்து டைம் டிலேல இருக்கு. இங்க செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். t மைனஸ் ஏ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான்
ஸோ இதுல வந்து ரெண்டு தான் இருக்கும். டைம் டொமைன்ல என்ன வரும், லாப்லஸ் டொமைன்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை தெளிவா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். இங்க வந்து ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நேம் சரிங்களா. டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன், மல்டிபிளிகேஷன் பை டி, அப்புறம் மல்டிபிளிகேஷன் பை டி பவர் என்ன போட்டோம்னா என்ன, அப்புறம் கன்வல்யூஷன் தியரமே நம்ம தனியா பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணிடும். அடுத்து முக்கியமானது ரெண்டு கன்வல்யூஷன் தியரம் பார்த்துருப்பீங்க, இந்த இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம். இதுதான் இதோட ரிசல்ட். இந்த மூணுமே வச்சுக்கோங்களேன், இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா சொல்றேன், இதை நம்ம வந்து எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். கன்வல்யூஷன் என்னது, எஃப் ஸ்டார் ஜி வந்து டி போட்டோம்னா இதை தனித்தனியா போடுறப்ப என்ன வரும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஜி கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ்ன்னு வந்துடும். அதாவது லேப்லஸ்ல சரியா, பிரிக்கிறப்ப கேப்ஸ்ல எழுதிக்கணும், அவ்வளவுதான். அடுத்து இனிஷியல் வேல்யூ தியரம் பொறுத்த வரைக்கும் லிமிட் டி டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் எஃப் ஆஃப் எஸ். அதாவது இங்க வந்து இந்த லிமிட் எஃப் ஆஃப் டி போறோம் இல்லையா, நான் ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் நமக்கு ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக பிரிச்சு கொடுத்துருக்கேன் டீச்சர்ஸ். நீங்க இதுதான் கீ பாயிண்ட், இந்த கீ பாயிண்ட மட்டும் படிங்க போதும். லிமிட் டி டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் டி இருக்கு, இது எதுக்கு இந்த ஈக்குவல் டு இங்கிட்ட இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த எஃப் ஆஃப் டி வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், லாப்லஸ் போறப்ப எஃப் ஆஃப் எஸ் போடுவோமா, அதே மாதிரி இங்க எஸ் வர்றதுனால இந்த டிக்கு வந்து லிமிட் மாத்திடுவோம் சரியா, அங்க டிக்கு லிமிட் மாத்துவோம். அப்ப இங்க எஸ் போடுறப்ப என்ன வந்துடணும், இங்க இன்ஃபினிட்டி வந்துடும். சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது, இது வந்து இனிஷியல் வேல்யூ தியரம் 0 டு இன்ஃபினிட்டி வரும், ஃபைனல் வேல்யூ தியரம்ங்கிறது இன்ஃபினிட்டி டு 0 போகும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இதானே நம்பர் லைன் ஞாபகம் வச்சோம்னா 0, இது வந்து என்னது இன்ஃபினிட்டி. ஸோ இனிஷியல்னா இது இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ இனிஷியல் வேல்யூ தியரம்னா இங்க 0 ஆரம்பிக்கணும், 0 டு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. ஃபைனல்னா இங்க இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்ஃபினிட்டி டு 0 நான் சொல்லியிருக்கோமா. அடுத்து லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இதுல யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்கு. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் சொல்லிருக்காங்க பாருங்க. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, u ஆஃப் டி மைனஸ் ஏ, இதை முன்னாடியே பார்த்தோம், இதை தனியா இப்போ கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன ஃபார்முலா மெமரிபிள் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ u ஆஃப் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 1. இந்த 0 எப்போ வரும், இந்த ஏவோட டி வந்து லெஸ் தெனா இருந்தா, அதே இது ஏவோட பெருசா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 1ன்னு வந்துடும். இதுதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதுக்கு லாப்லஸ் போட்டோம் அப்படின்னா எல் ஆஃப் யூ ஆஃப் டி மைனஸ் ஏ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதுதான் இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், இப்ப லாப்லஸ் போட போறேன். லாப்லஸ் போட்டா என்ன எப்படின்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ்ன்னு வரும் சரிங்களா. இந்த ஏ அப்படிங்கிறது மஸ்ட் கிரேட்டர் தென் 0. இந்த எப்பயுமே டீச்சர்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த கண்டிஷன் தான் கேட்பாங்க சரிங்களா. கிரேட்டர் தென் 0 இதுவே கேட்கலாம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல வந்து லாப்லஸ் பார்க்குறப்ப என்ன வரும், இதை கொடுத்துட்டு கேட்பாங்க ஏ வந்து கிரேட்டர் தென் 0, ஏ வந்து லெஸ் தென் 0, ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கலாம். ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கேட்குறாங்க இப்போ கொஸ்டின்ஸ். அடுத்து செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் வந்து இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னா தென் எல் ஆஃப் இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்றோம் சரியா. இந்த டீக்கு பதில் என்ன போடணும், டி மைனஸ் ஏ போடணும், யூ ஆஃப் டி மைனஸ் ஏ போடுவோம், ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎஸ். அந்த முன்னாடி இருக்க ரிசல்ட்டை வச்சு இதை எழுதுறோம். இதுக்கு பேரு செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் சரிங்களா. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணி இங்க எழுதுறோம் இல்லையா, இதுக்கு பேரு செகண்ட் ஷிஃப்டிங் தியரம். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல் ஆஃப் t minus a u of t minus a that is equal to e power minus as by s squared. அதே மாதிரி L of sin t minus a u t minus a இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், இது நார்மல், இது இங்க சைன் இல்ல, இங்க சைன் இருக்கு சரிங்களா. அப்ப இங்க சைன் வந்துச்சு அப்படின்னா இதோட ஒரே ஒரு பிளஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு, கவனமா வச்சுக்கணும். இதெல்லாம் ரிசல்ட் மாதிரி அப்படியே கடகடன்னு படிச்சுட்டு ஓடிடணும் டீச்சர்ஸ். அடுத்த கான்செப்ட் ரேம்ப் ஃபங்க்ஷன். ரேம்ப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த ரேம்ப்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரா, ஸோ அதனால இது ஆர் ஆஃப் டி அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றோம். ரேம்ப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி யூ ஆஃப் டி சரிங்களா. யூ ஆஃப் டியோட டியை மல்டிபிள் பண்ணா அது என்னது ரேம்ப் ஃபங்க்ஷன். அதுக்கு லாப்லஸ் போட்டோம் அப்படின்னா 1/a². அப்போ ரேம்ப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லஸ் பார்க்கணும்னா என்ன வரணும், 1/s². அதே இது ஷிஃப்டட் ரேம்ப்னு சொல்லுவாங்க.
ஷிஃப்டட் ரேம்ப் அப்படின்னா e பவர் மைனஸ் as பை s ஸ்கொயர்டுன்னு வரும். அடுத்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். the Dirac delta function டெல்டா t மைனஸ் a satisfies எப்படி சொல்றாங்கன்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இன்டெகிரல் 0 to infinity டெல்டா t மைனஸ் a சரிங்களா. அடுத்து f of t dt that is equal to f of a. இதுதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இதுக்கு லாப்லஸ் போட்டோம்னா 1 சரிங்களா. அதே இது t மைனஸ் a யூஸ் பண்றப்ப சரிங்களா, இது t இருக்கிறப்ப 1. டீச்சர்ஸ் பாக்குறது டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுக்கு லாப்லஸ் வந்து 1 இப்ப t இருக்கிறப்ப. அதே இது t மைனஸ் a போட்டோம்னா e பவர் மைனஸ் as. அடுத்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். இஃப் f of tங்கிறது பீரியாடிக் வித் பீரியட் t இருந்துச்சு அப்படின்னா L of f of t equal to 1 by 1 minus e power minus st integral over 0 to capital T. இந்த t அப்படிங்கிறது பீரியட் சரிங்களா. e power minus st f of t dt. நார்மலா லாப்லஸ் படிப்போம் இல்லையா. ஸோ லாப்லஸை வச்சு லாப்லஸ் என்ன படிப்பீங்க, இன்டெகிரல் போட்டுட்டு e power minus st f of t dt போடுவோமா. லாப்லஸ் என்ன பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது இல்லையா, அது எந்தெந்த நேமுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பீரியாடிக் வர்றப்ப இந்த ரிசல்ட்டை சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி இங்க இன்டெகிரல்ல டி வந்துடும், பீரியட் டி வர்றதுனால அதை சேர்த்துக்கணும். ஒன்னு கம்பேர் பண்ணி தான் டீச்சர்ஸ் படிக்கணும். அடுத்து ஹெவி சைடு ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனி பீஸ்வைஸ் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் யூசிங் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது எந்த பீஸ்வைஸ் ஃபங்க்ஷனையும் எப்படி எழுதலாமா, கேன் பி ரிட்டன் யூசிங் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, f of t equal to 0, இங்க t minus 1. 0 எப்போ வரும், t வந்து 1 விட லெஸ்ஸா இருக்கிறப்ப. t minus 1 எப்போ வரும்னா 1 விட லெஸ் இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப சரிங்களா. 1 விட சின்னதா இருந்தா 0, 1 இல்ல 1 விட பெருசா இருந்துச்சுன்னா t minus 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் வரும். அதே மாதிரி அதுக்கு லாப்லஸ் போட்டோம் அப்படின்னா e பவர் மைனஸ் s பை s ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அடுத்து ஜென்ரல் டைம் டிலே ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேரு ஜென்ரல் டைம் டிலே ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எல் இன்வர்ஸ் லாப்லஸ் இன்வர்ஸ் வருது சரியா. e பவர் மைனஸ் as f of s ஈக்குவல் டு f of t மைனஸ் a u of t மைனஸ் a வருது சரிங்களா. இது வந்து ஜென்ரல் டைம் டிலே ப்ராப்பர்ட்டி. ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லாப்லஸ்ல முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரியா. ரிசல்ட்டும் ஃபார்முலா மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது எல்லாமே மெமரி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இதை படிச்சுட்டோம். அடுத்த வீடியோல நம்ம இது சம்பந்தமான சம்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.